படிப்பில் மந்தமாக இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் கல்வி கேள்விகளில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம். 9 நாட்களும் வழிபட இயலாதவர்கள் அஷ்டமி அன்று துர்க்கையை வழிபட்டு அன்று இரவு விழித்திருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் தேவியானவள் கண்விழித்து காப்பாள். அதே போன்று மூல நட்சத்திரம் அல்லது நவமி என்று அன்றாட வேலைக்கு உபயோகப்படுத்தும் பொருட்கள், குழந்தைகளின் புத்தகங்களை பூஜையில் வழிபட்டு அன்று அவற்றை பயன்படுத்தாமல் அடுத்த நாள் விஜயதசமி என்று அந்த பொருளை பயன்படுத்துவது சிறப்பு. நவராத்திரி 9 நாட்களும் பெண் குழந்தைகள் 9 வடிவங்களாக பாவித்து வழிபடுவது மரபு. ஒலிப்பொருட்களை பாதுகாக்க வேண்டியது முக்கியம். அவைகளில் மந்திர ஆவர்த்தி இருக்கும். தேவியை நவராத்திரி சமயத்தில் 9 மடங்கு அதிகமாக பூஜிக்க வேண்டும். அவற்றுக்கு மேலாக சண்டி ஹோமம். சண்டி என்பவர் 3 சக்திகளும் ஒன்றிய வடிவம். முப்பெரும் தேவியரை ஒன்றாக இணைத்து வழிபதே இந்த ஹோமத்தின் சிறப்பு. விஜயதசமி நாளில் இதை செய்வதால் மிக நல்ல பலன்களை பெறலாம். அன்னை சக்தியின் அம்சமாக பெண்களை போற்றிடும் அற்புத வடிவமே நவராத்திரி. பெண்களை போற்றிடும் புண்ணிய பாரதத்தில் அன்னை சக்தியின் பெண்களையும் தேவியின் வடிவங்களாக வழிபடும் நவராத்திரி 9 நாட்களும் நாம் செய்யும் தேவி பூஜை நம்மையும் நம் சந்ததியினரும் காலம் முழுவதும் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடச் செய்யும்.